சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். ஆபரண தங்கம் கிராம் 13,000 ரூபாயை நெருங்கும் வேளையில் 2025 79% ஏற்றம் கண்ட தங்கத்தின் விலை 2026 எப்படி இருக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்கிய வர்த்தக போரால் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல் உருவாக 2025 தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. 1979 ஒரே ஆண்டில் 120% மேல் ஏற்றம் கண்ட தங்கம் விலை இப்போது 2025 79% உயர்ந்திருக்கிறது. அதாவது ஆபரண தங்கம் கிராம் 12,800 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 2025 தொடக்கத்தில் 7,150 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிராம் ஆபரண தங்கம் 12,800 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சவரன் 57,200 ரூபாயில் இருந்து 1,02,400 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதாவது கிராமுக்கு 5,650 ரூபாயும் சவரனுக்கு 45,200 ரூபாயும் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை இப்படி அதிகரிக்க பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இப்போது அமெரிக்காவில் பணவீக்கம், வேலைவாய்ப்பு சரிவு காரணமாக அந்நாட்டு ஃபெடரல் வங்கி டாலருக்கான வட்டியை குறைத்து வருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலரில் இருந்து தங்கம் பக்கம் திரும்புகிறார்கள். இந்திய ரூபாய் மதிப்பு சரிவும் விலையில் எதிரொலிக்கிறது. உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் டாலருக்கு மாற்றாக தங்கத்தை வாங்குவது இன்னும் உலகளாவிய வர்த்தகம் சீரடையாமல் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் தொடர்வதால் பாதுகாப்பான முதலீடாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பார்ப்பதால் அதன் விலை உயர்கிறது. இந்த விலை உயர்வு சிறிது சிறிதாக பணத்தை சேமித்து தங்கத்தில் முதலீடு செய்பவர்களை கலங்கச் செய்திருக்கிறது. தங்கம் விலை மட்டுமல்ல, வெள்ளி விலையும் வியக்க வைக்கிறது. அதாவது 1 கிலோ வெள்ளி விலை ஒரே நாளில் 10,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. டிசம்பர் 23ஆம் தேதி 2,34,000 விற்ற 1 கிலோ வெள்ளி விலை 2,44,000 உயர்ந்திருக்கிறது. 2025 ஒப்பீட்டளவில் தங்கத்தில் முதலீட்டை விட வெள்ளியில் முதலீடு அதிக லாபத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 1 கிலோ வெள்ளி 98,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இது டிசம்பர் 24இல் 2,44,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதாவது தங்கம் விலை உயர்வு 79% இருக்கும் நிலையில் வெள்ளி விலை உயர்வு விகிதம் 149% இருக்கிறது. தங்கம் விலை அதிகமாக ஏற்றம் காண முதலீட்டாளர்கள் வெள்ளி பக்கமும் முதலீடு செய்து வருகிறார்கள். வெள்ளியை பொறுத்தவரையில் மின்சார வாகனங்கள் தயாரிப்பு, விமான உற்பத்தி வாகனங்கள் தயாரிப்பு, பேட்டரி, சோலார் பேனல் தயாரிப்பு, மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு என தொழிற்சாலைகளுக்கு முக்கிய உலோகமாகவும் இருக்கிறது. விலை உயர்வு குறித்து பேசிய தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி 2026 தங்கம் வெள்ளி விலை உயரும் என்றே குறிப்பிட்டார். 2026 நிச்சயமாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து உயரும். காரணம் என்ன? அதனுடைய தேவை, அதனுடைய முதலீடுகள், அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கியினுடைய வட்டி விகிதம் குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் பெருமளவு தங்கம் விலையை உயர்த்தும். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள பெரிய வங்கிகள், அதாவது எல்லா நாடுகளிலும் உள்ள மத்திய வங்கிகள் தங்கள் கையிருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் தங்கம் விலை உயர்வதோடு காரணமாக இருக்கிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் பெரிய அளவில் அதனுடைய விலை நிச்சயமாக இருக்கும். 1,4 லட்சம் முதல் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை தங்கத்துடைய ஒரு சவரனுடைய விலை நிச்சயமாக இருக்கும். அதே போல் வெள்ளியினுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் 1 கிலோ என்ற ஒரு அளவை அது தொடும். 2025 நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் 2026 தொடருமா என்பதுதான் தங்கம் விலையை தீர்மானிக்கும் என்றாலும் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக சீனா அதிகமாக தங்கம் வாங்குவதை தொடரும் வேளையில் 2026 தங்கம் விலை கிராம் 16,000 தாண்ட வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான JP Morgan கணித்திருக்கிறது. சங்கீத ராக மகோத்சவம் இசை நாட்டிய நிகழ்ச்சியில் நீதியரசர் திரு ஜி சந்திரசேகரன் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.